குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட டைம் டேபிள் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பீரியட். நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு நடந்தோ இல்ல சைக்கிள்லயோ வந்திருப்பீங்க. அதனால டயர்டா இருப்பீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே ரெஸ்ட் பீரியட். இதுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதவங்களும் சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா காசிப் பீரியட். இந்த காசிப் பீரியட்ல உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற காசிப்போ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச காசிப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும். யாருடைய காசிப் வந்து அதிகமா ஷேர் பண்ணப்படுதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்டர்னல் மார்க் தரும். செகண்ட் பீரியட் காசிப் பேசி டயர்டா இருப்பீங்கன்றதுக்காக தேர்ட் பீரியட் உங்களுக்கு பிரேக். ஃபோர்த் வந்து கம்ப்யூட்டர் லேப். கம்ப்யூட்டர் லேபுக்கு போய் எல்லாருமே கேம் விளையாடணும். கேம் விளையாட தெரியாதவங்க கூட கேம் விளையாட கத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கேம் அவார்ட்ஸ் தரத்துக்கு உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 hour லஞ்ச். ஃபிஃப்த் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பீரியட். ஏன்னா நீங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல இருப்பீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஸ்லீப்பிங் பீரியட். சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பீரியட். இந்த ரீல்ஸ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ரீல்ஸ் திறமையை கூட வெளிக்கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம ஸ்கூலோடைய ரீல் பேஜ்ல அப்லோட் பண்ணணும். செவன்த் அண்ட் எய்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் பீரியட். இந்த ப்ரொஜெக்டர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கே டிராமாவோ இல்ல சீரியஸோ நம்ம போடுவோம். அப்ப போடும்போது 2 வீக்ஸ்க்கு ஒருத்தர் வந்து எதனா ஒரு சீரியஸ் வந்து சஜஷன் பண்ணணும். பீரியட் முடிஞ்சிருச்சு, என்னால ஆர்வம் தாங்க முடியலன்னு சொல்லி வீட்டுல போய் யாருன்னா இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் தரப்படும். இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும்ன்றவங்க எனக்கு கிட்ட டியூஷன் வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களோட டைம் டேபிள். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாருமே இந்த டைம் டேபிளே ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு வரும்போது கண்டிப்பா பாய், தலகாணி, பெட்ஷீட் இது மூணுமே எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.